ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும்? நிறைய சேஞ்சஸ் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஒரு மாற்றம். இவ்வளவு நாளா ஒரே பீடிகையில இருந்துட்டு இருந்தவங்க கொஞ்சம் ரிலீஃபா துணிந்து செய்யக்கூடிய வேலைகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சொத்து கடன் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் புதிய முயற்சிகள் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள் அப்படின்னு பேசும்போது ரிஷபராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாரு, செய்ய வேண்டிய பரிகாரம்? வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் சில பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர்றதுக்கு இவங்க இருக்கக்கூடிய ஏரியால இருக்க எல்லை தெய்வம் அங்க போய் ஒரு ரிஷபராசிக்காரர்களுக்கான லக்கி நம்பர் என்ன, லக்கி கலர் என்ன, பிளஸ் யூஸ் பண்ண வேண்டிய சின்னம் என்ன? லக்கி நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வணக்கம் மேம். வணக்கம் மேம், பொதுவா ஒவ்வொரு மாதமுமே நம்முடைய நேயர்களுக்காக ஒவ்வொரு மாத பலன்கள் சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வைகாசி மாதம் 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுது அப்படின்றத சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல வைகாசி மாதம் பிறந்தவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் மேம்? வைகாசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே காலபுருஷனுக்கு 2வது வீடு ரிஷபத்தை சுட்டி காட்டக்கூடியது. அப்ப வைகாசி மாசத்துல ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா சூரியன் ரிஷப ராசியில பயணிக்கும் போது பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். ரொம்ப பிரகாசமான முகம் கொண்டவங்க, எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரியக்கூடியவர்கள். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா தன்னோட வேலை அப்படின்னு வந்துச்சுன்னா உழைப்பை பத்தி யோசிக்க கூடாதுங்க, இறங்கி வேலை செய்யக்கூடியவங்க, அழகான சிரிப்பு கொண்டவங்க. ஸோ இவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் பிறக்கும் போது நல்ல அறிவாற்றல் பேச்சாற்றல் கொண்டவர்கள். முக்கால்வாசி ஒரு 70% அக்கா தங்கைகள் கூட இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. அண்ணங்க இருந்தாலும் ஒரு தங்கைகளோ அக்காக்களோ கண்டிப்பாக இருப்பாங்க. வாழ்க்கையில் இல்லறம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க. அடுத்ததான் வந்து பொருளாதாரத்துக்காக எப்பவுமே ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியவங்க இவங்க தான். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக ரிஸ்க் எடுத்து ஜெயிக்கக்கூடியவங்க. இவங்க கிட்ட இருக்க ஒரு மைனஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான சிலருக்கு வந்து சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணியில் இருக்கும், மிருகஷீரத்தில் இருக்கும், ஈகோத்தனமான ஸ்பீச்சு, இதான் இவங்களை மைனஸ் பண்ணுறது. அடுத்து கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லேபர்ஸ் கூட அதிக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்ததுக்கு நல்லா இருக்கும், கொஞ்சம் ஒரு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற போது நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் ஒரு இடமோ இல்லை ஒரு சொத்தோ இவங்களுக்கு ஏமாற்றப்படுவார்கள். இதெல்லாம் இந்த வைகாசி மாதம் பிறந்தவங்களுக்கு இருக்கும். வாரிசுகள் கண்டிப்பாக இருக்கும். வைகாசி மாதம் பிறந்திருக்காங்கனாலே நிச்சயமாக, ஏன்னா புத்திரக்காரகனே சூரியனே அங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக வாரிசுகள் இருக்கும். சில இடங்கள்ல ரொம்ப கேர் இல்லாத இடத்துக்கெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். ஆனால் சில இடத்துல வந்து கட்டாயத்தின் பேரில் கூட போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து எவ்வளோ அழகாக விடுபடலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஒரு சம்பளமாக இருந்தாலும் சரி, அடுத்தடுத்து ரெடியாக இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, ரிஸ்க் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். ப்ளஸ் அவங்களோட ஜாதகத்தையோ லக்னத்தையோ சரி பார்த்துட்டு எடுக்கும்போது சூப்பராக. இவங்க வாழ்க்கையிலே இந்த வைகாசி மாதம் பிறந்தவங்களுக்கு சூரியன் தசை வரும்போது நிறைய சேஞ்சஸ், நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வைகாசி மாதம் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய கடவுள் யாரு மேம்? ஒரே கடவுள், முருகப்பெருமானும் மகாலட்சுமியும் தான். இந்த மாசத்துக்கு உண்டான தெய்வம் அப்படிங்கிறதே இவங்க 2 பேர் தான். இவங்களை வழிபாடு பண்றது இன்னும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல மகாவிஷ்ணுவுக்கு இந்த வைகாசி மாசத்துல தான் மாதவன் அப்படின்ற ஒரு அவதாரம் பேரே இருக்கு. ஸோ மாதவ போய் வழிபாடு செய்யறதும் நிறைய விஷயங்கள மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். வைகாசி மாதம் பிறந்தவர்களுக்குரிய அதிர்ஷ்ட எண் என்ன, வர்ணம் என்ன மேம்? அதிர்ஷ்ட எண் அப்படின்னு சொல்லும்போது 6ஆம் எண் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இதே 6ஆம் எண் வந்து இவங்களுக்கு வந்து 80% சக்ஸஸும் 20% வந்து நிறைய வில்லங்கங்களை சந்திக்கிற மாதிரியும் ஏற்படுத்தி கொடுக்கும். மற்ற எண்களை விட 6 வந்து இவங்களுக்கு சிறப்பு. வண்ணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா லைட் ஷேட்ஸ், ஆஃப் ஒயிட்டு, லைட் எல்லோ, அதே நேரத்தில் வந்து லைட் ஆஷ் கலரு, இதெல்லாம் சூப்பராக இருக்கும் இவங்களுக்கு. இவங்க சூஸ் பண்ணுறதெல்லாம் லைட் கலர்ஸாக இருந்தால் சக்ஸஸ் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் டார்க் ஷேட் எடுக்கும் போது நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரௌன் இவங்களுக்கு சுத்தமாக செட்டே ஆகாது, பிளாக் செட் ஆகாது. ஓகே, இப்போ இவங்க ஒரு சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்னா இவங்க கூடவே வச்சுக்க வேண்டிய ஒரு பொருள் ஆர் வந்து ஒரு ஏதாவது ஒரு சின்னம் யூஸ் பண்ணலாம்னா என்ன மேம்? கண்டிப்பாக இவங்க யூஸ் பண்ண வேண்டிய சின்னம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுக்கலாம், புல்லாங்குழல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுக்கலாம். ரோகிணி நட்சத்திரம் இருக்குது, மிருகஷீட நட்சத்திரம் அதுக்குள்ளே இருக்குது, மிருதலங்க வச்சுக்கலாம். அதே போல் வந்து ஒரு சின்னதாக இரும்பில் ஆன ஒரு வேலு, இல்லை சில்வரில் கூட சரி, ஒரு சின்ன வேலு
அதை எப்போவுமே அவங்க பேக்கெட்டில் வச்சுக்கிறது நிறைய விஷயத்தில் நிறைய பாதுகாப்பையும் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. எப்படி இவ்வளோ கிட்ட வந்து நம்ம தப்பிச்சிட்டோமே, அந்த வேல் ஒரு வெள்ளிலேயோ இல்லைன்னா ஒரு பஞ்சலோகத்துலேயோ சின்னதாக வச்சுக்கிறது நல்ல சூப்பராக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போதும்? ரிஷபராசியே வைகாசி மாசம்தான் சூரியன் பயணிக்கக்கூடியது. இந்த மாதம் தொடங்குறதே ரிஷப லக்னத்துல தான் தொடங்குது. நிறைய சேஞ்சஸ் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஒரு மாற்றம். இவ்வளவு நாளா ஒரே பீடிகையில இருந்துட்டு இருந்தவங்க கொஞ்சம் ரிலீஃப் ஆகி ரிலாக்ஸ் ஆகி ஒரு ஷெட்யூல்ல இருந்தவங்க ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. அதே நேரத்துல பொதுப்படையா பேசணும் அப்படின்னாக்கா இந்த ராகு கேது பிடியில இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் இப்பதான் நிறைய நியூஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஹவுஸ் ஃப்ரம் ஒர்க் பண்ணுங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க. இந்த இதுல அதிக மாட்ட போறவங்க ரிஷபராசி ரிஷப லக்ன நேயர்கள். துணிந்து செய்யக்கூடிய வேலைகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சொத்து கடன் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கிறது, இல்ல அதோட வட்டிகள் கரெக்டா கட்டுறாங்களா என்னன்றதை செக் பண்ணிக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி தரும். ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி அதுலேருந்து வெளியில வர மாதிரி ஒரு விஷயமும் இந்த மாதம் இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல பேச்சுல நிதானம் வேணும். ரிஷபராசி அழகா தான் பேசுவாங்க, ஆனா 2ல மாந்தி உட்கார்ந்துருக்கிறதுனால ஏன் இவ்வளவு நாராசமா பேசுற, ஏன் இந்த மாதிரி வார்த்தையும் வாயில வராது, இந்த மாதிரி அகோரமான வார்த்தைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ இது வீட்டுலன்ற போது அம்மா எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. வெளியில பேசும்போது அது பெரிய தகராறையும் இப்போ உள்ள மீடியாவுக்கு அதை ஒரு ரீல்ஸாக போட்டு அவமானத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃபோன் ரிலேட்டடாக ஸ்பீச் ரிலேட்டடில் கவனம் இருக்கிறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகள் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள் அப்படின்னு பேசும்போது மே 25க்கு மேலே அந்த ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயத்தை பார்க்கறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாரு, செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன மேம்? வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தான். அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போனாலும் சரி, இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோயில் போனாலும் சரி, போயிட்டு நல்ல ஒரு பசுனை வாங்கி கொஞ்சம் பெரிய அகலாக வச்சு தீபம் ஏற்றுறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ சில பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர்றதுக்கு இவங்க இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்க எல்லை தெய்வம் அங்கே போய் ஒரு தேங்காய் உடைச்சி அந்த தேங்காயில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றும் போது மறைமுக தாக்குதல், மறைமுக பிரச்சனைகள், தேவையில்லாத இரிட்டேஷன் இதெல்லாம் குறைச்சி கொடுக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கான லக்கி நம்பர் என்ன, லக்கி கலர் என்ன, பிளஸ் யூஸ் பண்ண வேண்டிய சின்னம் என்ன? லக்கி நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1ஆம் எண் சூப்பராக இருக்கும். லக்கி கலர் அப்படின்னு பார்க்கும்போது ஆரஞ்சு கலர் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சின்னம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக ஒன்றும் இல்லை, ஒரு வட்ட வடிவம், ஒரு வளையல் கூட பரவாயில்ல, சின்ன வளையல் எடுத்து வச்சுக்கிறது, அது மெட்டல் இரும்பு இல்லாமல் பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த வைகாசி மாதம் ராசி அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. ப்ளஸ் பொது பலன்களாக இந்த மாதம் என்னென்ன நிகழ்வுகள் நிகழ இருக்கு மேம்? அதாவது இந்த வைகாசி மாதம் பிறக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பிடியில் எல்லா கிரகமும் உட்கார்ந்துருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சில வருடங்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரியான ஒரு கிரகம் அமையும். சிலர் வந்து இந்த கிரக மாளிகா யோகம்னு சொல்லுவாங்க. ஆனால் ராகு கேது பிடியில் இருக்கிறது இது சிறப்புகள் கிடையாது. இந்த மாதம் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஒர்க் ஃப்ரம் ஹோமோ, வெளியில் போக முடியாததோ, இல்லை ஒரு வகையான ஒரு அடிமைத்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ ஸ்கின் அலர்ஜிஸ் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். விபத்துகள், கண்டங்கள், ஆக்சிடென்ட்டு இதெல்லாம் வந்து நியூஸில் அதிகமாக இருக்கும். பெரிய இயந்திர கம்பெனி வச்சுருக்கவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க, அந்த மாதிரி விஷயங்களும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ஒரு பிராண்டு அப்படியே டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் 50% கொஞ்சம் உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து மருத்துவமனை நிறைஞ்சி வழிய போகுது. ஸோ இதுலலாம் வந்து இதெல்லாம் வந்து பொது பலன் தான். ஆனால் அந்த ராகு கேது பிடிகள் மாறுறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 15ஆம் தேதிக்கு மேலே, 15ஆம் தேதி மே மாதம் வைகாசி மாதம் பிறக்குது. 10ஆம் தேதிக்கு மேலே தான் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். நிறைய அறிவிக்கைகள் சாதகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் ஒரு சில இரிட்டேஷனான நியூஸ்களும் இருக்கும். இந்த அப்யூஸ் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ டிவோர்ஸ் ஆகி நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிறது, கொலை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் துர்சம்பவங்களும் இருக்கும். இது எல்லாம் எப்போ கிளியர் ஆகும்னா 10ஆம் தேதிக்கு மேலே. ஸோ இந்த 10ஆம் தேதி வைகாசி மாதம் தமிழ் தேதிக்கு 10ஆம் தேதிக்கு மேலே நிறைய விஷயங்கள் மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். எஜுகேஷன் வைஸும் சரி, ஹெல்த் வைஸும் சரி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய கம்பெனிஸ் வச்சுருக்கக்கூடியவங்க மூடக்கூடிய நிலைமையில் போனாலும் சரி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக மேம். நன்றி. நன்றி.